ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் நம்மோடு கூட இருக்கிறதுல நம் வணங்கும் தேவன். அவர் நல்லவர். இன்றைக்கும் இந்த புதிய மாதத்தை காண செய்தவர். அவரை போற்றி சில பாடல்களை பாடி துதிக்க போகிறோம். இந்த பழைய பாடலை பாடி நாம் துதிக்கலாம். ஒன்று சேர்ந்து இந்த கால வேளையிலும் தேவாதி தேவனை நன்றி சொல்லி அவரை துதித்து நாம் பாடலாம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தார். ஒவ்வொரு நாளும் நம்மை காத்தவர் அவர்தான். போன வருஷம் முழுவதும் நம்மை காத்தது அவர்தான். போன மாதங்களும் காத்தது அவர்தான். ஆமென். கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊராய் நடந்தாலும், ஆதியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊராய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே. ஆண்டவரே, நீர் நடத்துவது ஒவ்வொரு நாளும் அற்புதம், அதிசயமாய் எங்களை நடத்தி கொண்டே இருக்கிறீரே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி
உறுதியாய் சொல்லலாம். அவர் எப்படியாய் நம்ம நடத்தி வந்தார் என்பதை எண்ணி அவரை துதிக்கலாமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா. அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் அவர் நம்மளுடைய வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் கேட்டு அதன்படி நமக்கு செய்து கொடுத்தார்ல. நம்ம நினைச்சு பார்க்காத முடியாத பெரிய பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் கடந்த மாதம் நமக்கு செய்தார். சில காரியங்கள் நடக்காம இருக்கலாம், ஆனாலும் அது நன்மைக்காகவே, நம்மளுடைய பெனிஃபிட்டுக்காகவே அவர் எல்லாத்தையும் செய்கிறார். நம்மளை ஆசீர்வதித்து இன்றும் ஒரு தீங்கும் அணுகாதபடி நம்மளை பாதுகாத்து வருகிறார்ல. எவ்வளோ நன்மைகள், அந்த நன்மைகளை எண்ணி இன்னும் இந்த கால வேளையில் அவரை துதிக்க போகிறோம், நன்றி சொல்லி பாட போகிறோம். என்னென்ன நன்மைகள்லாம் செய்தார் போன மாதம் அதை எண்ணி வாயால் சொல்லி, ஆண்டவரே இந்த நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்தீரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா என்று இந்த கால வேளை உற்சாகமாக இந்த பாடலை பாடி துதிக்கலாம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா என்று சொல்லி பாடலாம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லாமா? நன்றி அப்பா, எங்களை காத்தவரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த மாதம் காத்தீரே, நன்றி ராஜா. எங்களை கடந்த மாதம் காத்தீரே, நன்றி அப்பா. புதிய மாதம் தந்தீரே, நன்றி ஐயா. புதிய மாதம் தந்தீரே, நன்றி ஐயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நல்லவரே. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே, நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீரே, நன்றி ராஜா. அதிசயம் ஆமென். எங்கள் குடும்பத்தில் செய்தீரப்பா, எங்கள் குடும்பத்தை காத்தீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கி நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை தந்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீரே. நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, எங்கள் அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி அப்பா, அன்பே என் ஆறுதலே நன்றி ஐயா. நன்றி என்று ஓ நாதா, நாவாலே துதிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினி நன்றி. நன்றி அப்பா, நன்றி என்று சொல்லுகிறோம். ஒரு தாயை போல எங்களை தேற்றினீரே, சோர்ந்து போன நேரத்தில் எங்களோடு கூட திடப்படுத்தி நடத்துகிறவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே,
சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்குனீரே, சுகம் தந்து இந்நாள் வரைகளை தாங்குகிறீரே. ஓ நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. உங்களுடைய பலன் எங்களுக்கு தந்தீரே, புதிய புதிய காரியங்களை நாங்கள் வாங்கிக்கொள்ள பெற்றுக்கொள்ள உதவி செய்தீரே. நன்றி அப்பா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நல்லவரே, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, எங்கள் கூட இருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி ஆமென். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லும் நன்றி அப்பா, நன்றி இயேசு ராஜா. எங்கள் வாகனங்கள் புதிதாக வாங்க செய்தீரே நன்றி அப்பா, கடன் பிரச்சனை இல்லாதபடி அதுல இருந்து மீண்டு வெளிவர செய்தீரே நன்றி அப்பா, நல்ல ஆகாரத்தை தந்தீரே நன்றி அப்பா, எல்லா பிரச்சனையிலும் விடுதலை தந்தீரே நன்றி அப்பா, எல்லா தீங்கான காரியங்களை மீட்டு கொண்டீரே நன்றி அப்பா, ஒரு கொள்ள வியாதி அணுகாதபடி பாதுகாத்தீரே நன்றி ஆண்டவரே, சம்பளம் வாங்க செய்தீரே நன்றி அப்பா, உழைக்கும் ஆண்டவரே உழைக்க செய்தீரே நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி அப்பா, நன்றி இயேசு ராஜா. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீ, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீ, தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீ, நீதானே தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீ. ஓ தந்தையே தகப்பனே ஆராதனை உமக்குதான், என் தந்தையே தகப்பனே ஆராதனை உமக்குதான். சொல்லும் தந்தையே, தந்தையே என் தகப்பனே ஆராதனை உமக்குதான். ஓஹோ தந்தையே தகப்பனே, எங்கள் ஆராதனைகள் எல்லாம் உமக்கு தானப்பா. தடுக்கி விழுந்தோரை, தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீ, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீ, தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீ, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறீ. ஓ தந்தையே அப்பா, பிதாவே பரிசுத்த ஆவியானவரே, எல்லா ஆராதனைக்குரியவரே, தந்தையே தகப்பனே ஆராதனை உமக்குதான், என் தந்தையே தகப்பனே ஆராதனை. ஓ தந்தையே தகப்பனே உமக்குதான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆண்டவரை சுவை நான் ஆராதிப்பேன். சொல்லுவோம் அவரை பார்த்து, உண்மையான உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உண்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், வான
வானமும் பூமியும் படைத்த இயேசுவை ஆராதிப்பேன். ஓ ஆராதிப்பேன். ரமசேகரோ ரமமந்திரே இயேசுவே ஆராதிப்பேன். லகரமோலோதோ செரேரேதே இயேசுவே ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன். வானமும் பூமியும் படைத்த இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிப்பேன். உண்மை ஆராதிக்கலாம். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் அப்பா ஜீவன் தந்தவரே. ஓ ஆராதிப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி 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 அப்பா நன்றி அப்பா இயேசுவே நன்றி அப்பா நன்றி 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 அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஒன்றும் முடியாதவர்களாய் நாங்கள் இருந்தோம் அப்பா. இன்றைக்கு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் எப்படி இந்த 9 மாதத்தை நாங்கள் கடந்து வந்தோம் என்று. எங்க கிட்ட ஒன்றும் இல்லப்பா. எங்களோட திறமைகள் அல்ல, எங்க சேவிங்ஸ் என்று ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு. உம்முடைய கிருபை மாத்திரமே. உடைந்து போயிருந்த எங்களை தூக்கி ஆண்டவரே தலை நிமிர செய்கிறவர் நீதான் ஆண்டவரே. எங்களை வெட்கப்படுத்த விடாதபடிக்கு எங்களை ஆண்டவரை உயர்த்தி வைத்திருக்கிறவர் நீதான் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு தாய் போல எங்களை தேற்றி எவ்வளோ இழப்புகள் எவ்வளோ வேதனைகள் இந்த வருஷம் எவ்வளோ கண்ணீர்கள் நாங்கள் நினைத்து பார்க்காத காரியங்கள் எல்லாம் நடந்தது. ஆனாலும் கர்த்தர் நீர் எங்கள் கூட இருந்தீர் அப்பா. நீர் எங்கள் கூட இருந்தீர் ஆண்டவரே. நீர் எங்கள் கூட இருந்தீரே. எல்லா காரியங்களும் நீர் ஆண்டவரே செவ்வையாக்கி நீர் எங்களை நடத்தினீர் அப்பா. ஓ thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மேல் சுமந்திடும் என்னேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. ஒருவரும் இல்லப்பா. எங்களை புரிந்து கொள்கிற உம்மை போல யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. இதுவரைக்கும் நீர் தான் இருந்தீர். இனியும் நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது அதை பனி போல உருகிட செய்தவரே. மலை போல எத்தனை பிரச்சனைகள் மலை போல கடந்த வருஷம் முழுவதும் இருந்துச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் நினைச்சோம். அதை பனி போல உருக செய்தவர் நீதான் ஆண்டவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை எங்களை காப்பவரே. உள்ளங்கையில் எங்களை பொறித்துள்ளீரப்பா. ஓ எஸ் லார்ட். நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா
ரபோ ஷரபலரபோ ரிகலரபோ ஷெகலரபா. நினைத்து பார்க்கலாமா, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தது. ஆனா அந்த பிரச்சனைகள் ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு புயலை போல பிரச்சனை வந்திருக்கலாம். ஓ ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொன்ன பிரகாரமாய் நம்ம இருந்திருக்கோம் வாழ்க்கையில. ஆனால் அதிலிருந்து காத்தவர் அவர்தான். அது ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு, உலகமும் அதனுடைய காரியங்களும் நம்மளை வேதனைப்படுத்தாதபடிக்கு இன்றைக்கும் காக்கிறவர் அவர்தான். பெரிய பெரிய பிரச்சனைகளே, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருவேன் நினைச்சு காலங்கள் உண்டு. ஆனால் அதை பனி போல உறக செய்தவர் அவர்தான். ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களுக்கு உதவி செய்தவரே நன்றி அப்பா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. ஓ எஸ் லார்ட். ஓ விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி எங்களை ஆற்றி சுமந்திடும் இயேசையா. Thank you Lord. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது எங்களை மறவாதவர் நீர் ஒருவர் தான் அப்பா. இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. எங்களை நன்றாய் அறிந்தவர் நீதான் அப்பா. அரவணைக்க யாரும் உமக்கு தான் எங்களுடைய எல்லா காரியங்களும் தெரியும் அப்பா. நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு நேசம் போல இயேசையா. தாய் போல பாசம் பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து எங்கள் கூட நடத்துகிறேன். இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஆராதனை
ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த காலவெளியிலும் ஒரு விஷயம் கூட அவருடைய பாதத்தில் நம்ம நம் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, போன மாதம் முழுவதும் எங்களை காத்தவர் நீதான், போன மாதம் முழுவதும் எங்களை விடுவித்தவர் நீதான், எங்களை சுத்தமாக்கி நடத்தினவர் நீதான். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் இன்னும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் சபைகளையும் நீர் சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி எங்களை நடத்துங்கன்னு விட்டு கொடுக்கலாமா? கொஞ்ச நேரம் கூட அப்படியே கேட்போம். ஆண்டவரே, எங்கள் வீட்டில் நீர் ஆளுகை செய்யுங்க அப்பா. எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில நீர் ஆளுகை செய்யுங்க. அவளுடைய எஜுகேஷன் விஷயத்தில் நீர் ஆளுகை செய்து நடத்துங்கப்பா. நீர் தலைவராக இருந்து நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் குடும்ப தலைவரை நீர் நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, எங்கள் அப்பாவை நீங்கள் நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, எங்கள் அம்மாவை நீர் நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளை நீர் நடத்துங்க ஆண்டவரே. விட்டு கொடுப்போம் ஆண்டவரே, நீர் நடத்துங்க ஆண்டவரே. இந்த மாதத்தில் எங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கிறவர் நீர் தான். அந்த தேவைகள் எல்லாம் நீர் அறிந்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அதை நீர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த பிரச்சனைகளை நீர் நீக்கி போட வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. இன்னும் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா சாபமான காரியங்களும், எல்லா பாவமான காரியங்களும், எல்லா அடிக்ஷன் காரியங்களும் கர்த்தாவே, இன்றைக்கு நீர் அதில் ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க. எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய ஜெயம் ஆண்டவரே, நீர் ஜெயத்தை தர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய சமாதானம் எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய அன்பும் ஆண்டவரே, உங்களுடைய சமாதானமும் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் உண்மை வெளிப்படுத்தட்டும் ஆண்டவரே. எங்களை பற்றி நீ சொன்ன காரியங்கள் நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு லைட் ஹவுஸா இருப்போம் சொன்னீங்களப்பா. முக்கியமாக எங்கள் சபையை குறித்து நீ சொன்னீர் ஆண்டவரே. இந்த முகப்பேருக்கு ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே ஒரு லைட் ஹவுஸா இருப்பீங்கன்னு சொன்னீங்களப்பா. நாங்கள் சாட்சியாய் வாழட்டும் ஆண்டவரே. உண்மை மாத்திரம் வெளிப்படுத்தட்டும் ஆண்டவரே. துக்கத்திலும் வேதனையும் கண்ணீரிலும் உலக காரியங்களுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிற மனுஷர்களுக்கு நாங்கள் விடுதலையை கொண்டு வருவர்களா இருக்கட்டும் அப்பா. எங்களை நீர் ஆளுகை செய்து நடத்தும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க அப்பா. உங்களுடைய சித்தம் எங்களை நிறைவேறட்டும். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் நாங்கள் சாட்சி உள்ளவர்களாய் வாழ எங்களை நீர் ஆளுகை செய்து நடத்துங்க அப்பா. இந்த மாதம் முழுவதும் நீர் நடத்துங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நீர் நடத்துங்க. இந்த வருஷம் முழுவதும் நடத்துங்க. எங்கள் வாழ்க்கை முழுவதும் நீர் நடத்துங்க ஆவியானவரே. நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்த எங்கள் தேவைகளை எல்லாத்தையும் சந்தித்து நீர் நடத்துங்க அப்பா. உமக்கே நாங்கள் துதியும் கனமும் மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாய் இதன் மூலமாய் உங்களை சந்திக்க எனக்கும் ஒரு தருணத்தை கொடுத்தபடியினாலே நான் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பகுதி எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் எனப்பட்ட ரமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்ற பெயர். அவனுக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனான ஏராகமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்களாம். ஒருத்தி பேர் அன்னாள், இன்னொருத்தி பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லையாம். ஆனால் ஒரு காரியம், தனக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் 2 பேருமே ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அவர்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற ஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை சென்று வருவார்கள். அங்கே கர்த்தரின் ஆசாரியனாகிய ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியையும் பினகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பானாம். அன்னாளை சிநேகித்தபடியினாலே அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள்
கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவளை மிகவும் துக்கப்படுத்துவாளாம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாளாம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரர்களை பார்க்கலும் நான் உனக்கு அதிகமல்லவா? சோத்திரம். இதுதான் இன்றைக்கும் அநேகருடைய கேள்விக்குறியாக, அநேகருடைய வேதனையாக தேவ சமூகத்துக்கு நேராக இருக்கிறது. ஆனாலும் அன்னாள் வருஷந்தோறும் அழுகையோடு தான் தேவாலயத்துக்கு சென்று வருவாள். அப்படி ஒரு வருஷம் சென்று வரும்பொழுது அங்கே இருந்த தேவனுடைய ஊழியக்காரன் அவளை பார்த்து, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்குவாயாக என்று சொல்லி அவளை குறித்து தவறாக எண்ணினான். அவள் குடித்தவளாக, அவள் வெறித்தவளாக தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று வந்தாள் என்று அவளை குறித்து அங்கே இருந்த ஊழியக்காரன் நினைத்து கொண்டிருந்தான். குறிப்பிட்ட அந்த நாளிலே இப்படி அவளை பார்த்து அந்த ஊழியக்காரன் கேட்டின போது அந்த ஸ்திரியானவள் இப்படி தேவனுடைய ஊழியக்காரனிடத்திலே முறையிட்டாள், என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதி என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் என் நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்லி தன்னுடைய குறைபாட்டை அந்த தேவனுடைய ஊழியக்காரனாகிய ஏலியினிடத்திலே அவள் முறையிட்டாள். அதற்கு ஏலி என்ற ஊழியக்காரன் அவளுக்கு பதில் அறிவித்தான், சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டு உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இதுதான் இந்த மாதமும் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். இதுவரைக்கும் கண்ணீரோடு வேதனையோடு நான் குறைவாய் இருக்கிறேனே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே அழுகிறவளாக வந்து போகிறவளாக இருந்தாள் ஊழியக்காரன். அவளை இத்தனை மாதங்கள் அவளை கவனியாமல் இருந்தார். ஆனால் அன்றைக்கு அந்த ஏலி என்ற ஊழியக்காரன் அவளை பார்த்து சொன்னான், சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. சமாதானத்தோடே போ, தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு தந்தருள்வாராக. என் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷையே, உன் வாழ்க்கையிலே குறைவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? தேவையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு இனி உன் வாழ்க்கையிலே குறைவில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை தேவன் மனுஷன் சொல்லி எடுத்து அவளுக்காக விண்ணப்பம் பண்ணின பொழுது அந்த ஸ்திரியானவள் அந்த தேவனுடைய மனுஷனுக்கு பதில் சொன்னாள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லி அவள் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விசுவாசித்து அவள் தன்னுடைய வீட்டுக்கு கடந்து சென்றாள். அதற்கு பின்புதான் அவள் போஜனம் செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளையே, இனி நீ போஜனம் செய்து பலப்படுவாயாக. துக்கமுகமாய் நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை
என்ற வேதவசனம் சொல்லுகிறது. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. நானும் சொல்லுகிறேன், இனி நீங்கள் துக்கமுகமாய் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். உங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டருளினார். உங்கள் தேவையை அவர் சந்திக்கப் போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேத வசனம் சொல்லுகிறது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், என் வேதனையை தீர்த்தார். கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருந்தார் என்ற அர்த்தத்தோடு கூடிய வார்த்தையை அந்த குழந்தைக்கு சூட்டி அவன் சாமுவேல் என்று பெயரிட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை, உங்களுடைய தேவையை சந்தித்து இனி நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை, கவலை கொள்ள அவசியமில்லை. ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரியானவள் அதற்கு பின்பு கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி இதுவரைக்கும் கண்ணீரின் சங்கீதம் பாடிக்கொண்டிருந்த, கண்ணீரின் வேதனையான கூக்குரலோடு கூட வந்து போய் கொண்டிருந்த அந்த ஸ்திரீ, இதோ இனி அவள் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி சந்தோஷ கீதம் பாடி கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து கொண்டிருந்தாள். தேவநாமம் மகிமைப்படுவதாக. நான் சொல்லுகிறேன், தேவைகளோடு கூட இருக்கிற என் சகோதரியே, என் சகோதரனே, இனி உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. உங்கள் வேதனை தீர்ந்துவிடப் போகிறது. உங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்கு செய்ய போகிறார். இனி உங்கள் வாழ்க்கையிலே குறையில்லை, வேதனை இல்லை, தேவையில்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சந்தித்து இனி ஆசீர்வாதமான காலமாக உங்கள் வாழ்க்கை மாற்றிட கர்த்தர் கிருபை மிகுந்தவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆகவே அவளுடைய வாழ்க்கையில் இருந்த குறைவு நீங்கினது, அவருடைய வாழ்க்கையில் இருந்த வேதனை தீர்ந்தது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு ஸ்திரீயினுடைய வாழ்க்கையை குறித்து கூட நாம் வேதத்திலே தியானிப்போம் என்று சொன்னால், அவள் பெயர் எஸ்தர். இந்த ஸ்திரியானவள் அந்நிய தேசத்திலே வந்து வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் வாழ்க்கையிலும் குறைவுகள். அவள் வாழ்க்கையிலே நான் என்ன செய்யட்டும் என்று அவள் கவலையோடு கூட இருந்தாள். ஆனால் அவளிடத்திலே அவளை அந்த தேசத்திலே கொண்டு வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை அவளுக்கென்று அமைத்து கொடுத்த அங்கே தேவனுடைய ஊழியக்காரன் அவளிடத்திலே வந்து, நீ எனக்காக ஜெபிக்க வேண்டும் மகளே, என் காரியம் வாய்க்கும்படியாய் நீ என்னிடத்திலே எனக்காக தேவனிடத்திலே வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று ஸ்தோத்திரம் அவளிடத்திலே வேண்டிய நானாம். அவள் காரியம் என்ன? இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு இருந்தது, ஒரு வேதனை இருந்தது. ஸ்தோத்திரம். அவள் இனி அந்த தேவ மனுஷன் இனி அங்கே இருக்க முடியாதபடி ஒரு சூழ்நிலை உண்டானது. அது என்னவென்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால்,
அவனுடைய வாழ்க்கையில் நாம் அவருடைய சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அற்புதமாக ஆச்சரியமாக ஸ்தோத்திரம். அவள் அந்த அந்நிய தேசத்தில் ராஜாத்தியாக ஆகும்படியான ஒரு சூழ்நிலை கர்த்தர் அமைத்து கொடுத்தார். ஆனால் அதே வேளையிலே அந்த ராஜ பதவி அவளை விட்டு நீங்கும்படியான சூழ்நிலையும் ஒன்று ஏற்பட்டது. அந்த தேசத்திலே அவளை ராணி என்ற ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருந்த அந்த தேவ மனுஷன் அவளுடைய பதவி நீங்கும்படியாக அங்கே இன்னொரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் அவளுக்கு வேதனை ஏற்பட்டது. அவள் வேதனையோடு கூட இருந்தாள். நான் என்ன செய்யட்டும், ஏது செய்யட்டும் என்று கண்ணீரோடு கவலையோடு கூட அவள் காணப்பட்டாளாம். இப்பொழுது அங்கே அந்த ஸ்திரீ தனக்காக வேண்டுதல் செய்தாள். இங்கே இந்த ஸ்திரீ தான் இந்த தேசத்திலே ராணியாக ராஜாத்தியாக மாறுகிற உதவியாயிருந்த இந்த ஒரு மனுஷனுக்கு ஆபத்து ஒன்று காத்திருந்தது. அந்த தேவ மனுஷனை அகற்றி விடும்படியாக அவள் ஜெபிக்க வேண்டிய அவசியமாக இருந்தது. இந்த தேவ மனுஷிக்காக அவள் பெயர் எஸ்தர் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவளுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டிய அவசியமாக இருந்தது. ஸ்தோத்திரம். இந்த ராஜாவோடு கூட விருந்துக்கு அவள் அழைக்கப்பட்டிருந்தாள். ஆனால் அப்பொழுது அவள் பண்ணின விண்ணப்பம் என்ன? என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளைக்கு உட்படுவார்களாக என்றவள் ஜெபித்தாள். அந்த தேவ மனுஷன் மொர்தெகாய் என்று சொல்லப்பட்டு தேவனாலே உயர்த்தப்பட்ட ஒரு ஸ்தானத்துக்கு வந்தான். முதலாவது அவன் அழிக்கப்படும்படியாக இந்த யூத ஜனங்களுள்ளே அவள் அழிக்கப்பட இந்த ராஜாவாலே கட்டளை பெற்றாள். யூத ஜனங்களுக்கு எதிரியாக இருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்து ஒரு காரியத்தை ராஜாவுக்கு முன்னாலே சொல்லி இந்த மனுஷன் அழிக்கப்பட வேண்டும், இந்த மனுஷன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை அவன் வைத்தான். இது ராஜாவுக்கு முன்னாலே வைக்கப்படுகிறபடியினாலே, ராஜாவுக்கு பிரியமான எஸ்தராலே இது வைக்கப்படுகிறபடியினாலே இந்த காரியம் நிறைவேறும் என்று அவனும் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் நடைபெற்றது அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். அந்த எஸ்தர் ராஜாவுக்கு முன்னாலே அழைக்கப்பட்டு ராஜாவுக்கு முன்பதாக அந்த விண்ணப்பத்தை வைக்கிறாள். இவள் வைக்கிற விண்ணப்பம் எங்கள் வாழ்க்கையின் குறைபாட்டை நீக்கினது மாத்திரமல்ல, எங்கள் சத்துருக்கின் சதி ஆலோசனைகளை அழிக்கும்படியாக எங்கள் தேவைகளை சந்திக்கப்பட நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும் ராஜாவே என்று சொல்லி ராஜாவுக்கு முன்பதாக அந்த எஸ்தர் தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறாள். அந்த ராஜா நினைத்து பார்க்கவே முடியாது அவ்வளவாய் இந்த எஸ்தரை அவள் நேசிக்கிறவனாயிருந்தான். ஆனால் இவள் ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்துக்கு நேராக வந்து அந்த விண்ணப்பத்தை வைத்தபோது அந்த ராஜா ஸ்தோத்திரம் யூதர்களுக்கு பகையாக இருந்த அந்த மனுஷனுடைய விண்ணப்பத்தை ராஜா புறம்பே தள்ளி இந்த ஸ்திரீயினுடைய எஸ்தனுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு
அந்த மனுஷனை, யூதர்களுக்கு எதிரிகளாக இருந்த மனுஷர்களை அழித்து போட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே தனிப்பட்ட ஒரு ஸ்திரீயினுடைய விண்ணப்பத்தை மாத்திரமல்ல ராஜா கேட்டது அல்ல. இந்த எஸ்தர் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக அந்த ஜனங்களின் தேவைகளை கூட அவர்கள் ஜீவனோடு கூட பாதுகாத்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு எதிராக இருந்த யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை கூட கர்த்தர் அழித்து போட்டார். யூதர்களே மொத்தமாய் அழிக்கப்பட்டு போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவனுடைய மனுஷன் வைக்கிற அந்த விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு ஸ்தோத்திரம், அவனை ஆபத்திலிருந்து விடுவித்தது மாத்திரமல்ல, யூத ஜனங்களின் மொத்த விண்ணப்பத்தையும் கூட ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் அழிக்கப்படாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். ஒரு தனிப்பட்ட ஸ்திரீயினுடைய ஒரு சொந்த தேவையை மாத்திரம் சந்திக்கிறவர் அல்ல தேவனாகிய கர்த்தர். ஒரு குறிப்பிட்ட ஜனங்களின் விண்ணப்பத்தை கூட கர்த்தர் சந்திக்கிறவராயிருந்தார். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தானியேல் என்று சொல்லப்படுகிற தேவ மனுஷன். இந்த தேவ மனுஷன் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக தனக்காக அவன் ஜெபித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய தோழர்களுடைய ஜெபத்துக்கும் அவர்களின் தேவைக்காகவும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். தன்னுடைய தோழர்களுக்கு ஒரு அழிவு ஸ்தோத்திரம் நேர இருந்தது. அதை தானியேல் என்று சொல்லி அந்த தேசத்திலே ஒரு உயர் பதவியிலே தேவனாலே உயர்த்தப்பட்டு அங்கே இருந்து கொண்டிருந்த இந்த தானியேல் அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டியதாக இருந்தது. அவன் ஒரு காரியத்தை சொல்லி ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வைத்து தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே அறிவித்தான். இது முடியாது என்ற நிலையிலே இருந்தது. ஆனால் இதை தேவனுடைய மனுஷனாகிய தானியேல் ராஜாவிடம் அறிவித்த போது விசேஷம் என்னவென்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட தேவ மனுஷர்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்று 3 ஞானிகள் தேவனுடைய அந்த தண்டனையிலிருந்து தப்புவிக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், யூத ஜனங்கள் அத்தனை பேரும் அழிவிலிருந்து அழிக்கப்படாதபடி பாதுகாத்து கொள்ளப்பட்டார். நீ தனிப்பட்ட மனுஷனாக இருந்து குறிப்பிட்ட உன் தேவைக்காக மாத்திரம் என் வாழ்க்கையில் இந்த குறைபாடு இருக்கிறதே என்று வேதனையோடு கூட இந்த மாதத்திலே நீ தவித்து கொண்டிருக்கிறாயோ, அந்த குறிப்பிட்ட தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார், சந்திக்கப் போகிறார். அதுதான் இந்த மாதத்திலே கர்த்தர் உனக்கு செய்ய போகிற நன்மை, ஆசீர்வாதம். அன்னாளின் தேவைகளை சந்தித்த தேவன் எஸ்தரின் குறைபாட்டை நீக்கினது மாத்திரமல்ல, அவளை உயர்த்தி வைத்து அழகு பார்த்த தேவன், அவளும் அவளுடைய அவளுடைய சொந்த ஜனங்கள் அத்தனை பேரும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுஷன் எதிரியாய் எழும்பி கிரியை செய்தான். ஸ்தோத்திரம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எஸ்தரை மாத்திரமல்ல, அவருடைய ஜனங்களாகிய யூத ஜனங்கள் அத்தனை பேரும் பாதுகாக்கப்படவும் கர்த்தர் உதவி புரிந்தார். மூன்றாவது நாம் வாசிக்கிறோம், தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்ற தேவ மனிதர்கள் அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு
ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக கர்த்தர் கிருபை புரிந்தார், இரக்கம் பாராட்டினார். தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, உன் வாழ்க்கையின் தனிப்பட்ட குறைவை நீக்குவது மாத்திரமல்ல, உன் குடும்ப தேவைகளை சந்திக்க போகிறது மாத்திரமல்ல, உன் பொருளாதாரத்துக்கு அடுத்த காரியங்களை மாத்திரம் அவர் சந்திக்க போகிறது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் தேவ ஜனங்களாக வளர்ந்து பெருகி ஆசீர்வதிக்க காரணமாயிருந்த காரியங்களை நீக்கி போட்டு விலக்கி போட்டு நம்மையும் மொத்தமாய் அழிக்கும்படியாக நமக்கு எதிராயிருக்கிற ஜனங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் உன்னையும் என்னையும் தேவ ஜனமாக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் முழுமையாய் கர்த்தர் நம்மை விடுவித்து தப்புவித்து ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தப் போகிறார். இதுதான் தேவன் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு செய்ய போகிற காரியம். ஸ்தோத்திரம். இந்த மாத வாக்குத்தத்தம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய மனுஷனாக தெரிந்து கொள்ளப்பட்டதினால நீதிமான் என்ற பெயரை உடையவனாய் நீ மாற்றப்பட்டிருக்கிறாய். அதனாலே கர்த்தர் உனக்கும் எனக்கும் முழுமையாய் செய்ய போகிற காரியம், நீதிமான் விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படும். உன் தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவையோ, உன் குடும்ப வாழ்க்கையின் தேவையோ, உன் ஜாதி ஜனங்களின் தேவையோ, உன் சபையாரின் தேவையோ, நீ தேவனுடைய சமூகத்திலே கேட்பாய் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்பார். நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். நீ கண்களின் மூடி எடுத்து என்னோடு கூட கூடி ஜெபியுங்கள். இன்றைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் இக்கட்டான நிலையிலே, பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கையிலே, குறைபாடு நிறைந்த வாழ்க்கையிலே காணப்படுகிறோம். நாம் என்ன செய்வோம், ஏது செய்வோம் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீயும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் நமக்கு உறுதிமொழி கொடுக்கிறது. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீ என்றைக்கு தேவனுடைய பிள்ளையாக அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தபடியினாலே நீ நீதிமான் என்ற பெயரை உடையவனாய் மாற்றப்பட்டாயோ, அந்த நாள் முதற்கொண்டு நீ விரும்புகிற காரியம், உன் தேவைகள் அத்தனையும் உனக்கு கொடுக்கப்படும். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, நீ உன் குடும்ப வாழ்க்கையின் காரியங்களையும் கர்த்தர் முழுமையாய் சந்திக்கப் போகிறார். அது மாத்திரமல்ல, உன்னுடைய சபையார், ஸ்தோத்திரம், உன்னுடைய ஜாதி ஜனங்கள், ஏன் இன்றைக்கும் நீ தேவ மனுஷன், ஸ்தோத்திரம், நீ தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படும்படியாக நீ ஜாதி ஜனங்களுக்கு ஒரு தலைவனாக, ஒரு ஜாதி ஜனங்களுக்கு நீ ஆதரவாக இருக்கிற ஒரு தேவ மனுஷனாக நீ மாறியிருக்கலாம். அத்தனையும் கர்த்தர் மாற்றி கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார், உன்னை விடுவிக்கப் போகிறார், உன்னை தப்புவிக்கப் போகிறார், உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தப் போகிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, எங்களையும் நீர் தெரிந்து கொண்டீரப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆயினும் இன்றைக்கு பிரச்சனைகளோடு கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே குறைபாடு, எங்கள் குடும்பத்திலே குறைபாடு, எங்கள் சபையின் ஆண்டவரே கர்த்தாவே காரியங்களிலே குறைபாடு, நாங்கள் பிரச்சனைகளோடு, போராட்டத்தோடு, எதிர்ப்பின் காரியங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு கர்த்தர் எங்கள் குறைவை நீக்குவாரா? எங்கள் தேவைகளை சந்திப்பாரா? எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவாரா? எங்கள் வாழ்க்கையை உயர்த்துவாரா? எங்கள் வாழ்க்கையிலே மேன்மையை தந்தருள்வாரா என்ற ஆதங்கத்தோடு கூட நாங்கள் இருக்கிறோம் அப்பா. இதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே.
நீர் இன்றைக்கு இப்பொழுதே அவைகளை கேட்டருள்வீராக. அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. நாங்கள் நினைத்து பார்க்கவே இல்லை அப்பா. உம்முடைய சமூகத்து நேராக ஆண்டவரே வந்து நாங்கள் ஜெபித்து அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி ஆண்டவரே, அந்நிய தேசத்திலே ஆண்டவரே கர்த்தாவை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அந்நிய காரியங்களிலே நாங்கள் சிக்கிக் கொண்டிருந்தாலும், ஆண்டவரே எங்களை ஆளுகிறவர்கள் அந்நியர்களாயிருந்தாலும், ஆண்டவரே என்ன செய்வார்களோ, என்ன புரிவார்களோ, நாங்கள் எப்படி வாழ்வோமோ இனி என்று சில காரியங்களிலே நாங்கள் தவித்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரே எங்களை தவிப்போடு கூட, வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட ஆண்டவரே நீர் விட்டுவிடப் போகிறதில்லை. ஏனென்றால் உண்டாக்கின தேவன் நீர், உருவாக்கின தேவன் நீர். எங்கள் கவலைகளை மாற்றி போட வல்லவர் நீர். எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் நீர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கே நாங்கள் துதியை செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் குறைவுகளை நீங்கள் நீக்கப் போகிறீர். எங்கள் தேவைகளை நீர் சந்திக்கப் போகிறீர். எங்கள் காரியங்களை நீர் மாற்றி போட வல்லவராயிருக்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா, உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்த மாதத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிற மாதமாக ஆண்டவரே கர்த்தருக்கு ஆண்டவரே துதி கனம் மகிமை செலுத்துகிற மாதமாக நீர் மாற்றியமைக்கப் போகிறீர் ஆண்டவரே. ஏனென்றால் காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற தேவன் நீர். நீர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் எங்கள் அன்பின் ஆண்டவர், எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், எங்களை உயர்த்துகிற ஆண்டவர், காரியங்களை ஜெயமாய் முடித்து அமைக்க வல்லவராகிய ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிறீர், அப்படியே செய்ய போகிறீர். துதி கனம் மகிமை உமக்கே கிறிஸ்தேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.